மூணாறில் குடிதண்ணீர் திட்டத்திற்காக அமைத்த தடுப்பணை திட்டம் முடக்கத்தில் கோடிகள் செலவு செய்து அமைத்த திட்டம்தான் சரியான கால அளவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முழுமை செய்யாதே தற்பொழுது துயரத்துக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது. நீர்வளத்துறையின் தலைமையில் 2019 மூணார் டவுனிற்கு அருகில் 1 கிலோமீட்டர் மேல் பகுதியில் முதுவான் பாறை பகுதியில் கன்னிமலை ஆற்றின் 2 தடுப்பு அணைகள் அமைக்கும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. 2022 மார்ச்சில் முழுமையானது. சுத்த குடிதண்ணீர் மூணார் டவுன் காலனி உட்பட உள்ள பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த திட்டம். ஆனால் திட்டம் பாதி வழியிலே முடங்கியது. கோடிகள் செலவு செய்து அமைத்த திட்டம் தான் தற்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் കോടിക്കണക്കിന് രൂപ മുടക്കി മൂന്നാറിനും അതുപോലെയുള്ള ആനച്ചാല് വെള്ളത്തൂൽ ഭാഗത്തിലേക്ക് കുടിവെള്ളം എത്തിക്കാൻ വേണ്ടി ഇവിടെ ഒരു ചെക്ക് ഡാം പണിതതാണ്. അത് നമ്മൾ അന്നേ ഇതിനെക്കുറിച്ച് നമ്മളൊരു എതിർപ്പ് തെളിയിച്ചതാണ്. എന്താണെന്ന് വെച്ചാൽ ഒരു ശരിക്കുമില്ല പഠനം നടത്താണ്ട് ഇങ്ങനെ ഒരു ചെക്ക് ഡാം കോടിക്കണക്കിന് രൂപയ്ക്ക് ചിലവാക്കി പണിതിട്ടിട്ട് ആ പൈസ ദൂർത്തടിച്ച് ഇന്ന് ആ വെള്ളവും ഇല്ല, ആ സ്ഥലവും. கன்னிமலை ஆற்றின் வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தி தேவையான இடங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதுதான் திட்டம். பஞ்சாயத்து கைமாறும் என்றும் டாங்குகள் பைப்புகள் அமைத்து பஞ்சாயத்து நீர் விநியோகம் செய்ய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் திட்டம் பயனற்ற நிலையில் போனதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுதான் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நியூஸ் பீரோ மூணார்.